ஹாய் கைஸ், மை வே மை திங்கிங். என்னோடய சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிட்டத்தட்ட பெல் பட்டன் அமுக்குங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய மெஹந்தி டிசைன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோடு கோடாக போட்டுப்போம். ஃபஸ்ட்டு கோடு கோடாக போடுறதுக்கப்புறம் டிசைன் பார்ப்போம். இது வந்து 1 லைன் கோடு தான். நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடகடன்னு வந்துடும். ஃபோன் கொஞ்சம் காய்ச்சிச்சு, ஸோ அது திட்டாக வருது, வேற ஒன்றும் இல்லை. ஃபோனை மோஸ்ட்லி வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு வெளியில் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தான் வெயில் நேரனால உறிஞ்சிடுது. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் திட்டாக வரும். அடுத்தாப்பில் நான் வந்து புள்ளியாக உள்ளே வந்து அந்த கோட்டு மேலே ஃபுல்லாக வந்து நான் வந்து வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு தள்ளி வைக்க போகிறோம். வரிசையாக வைக்காமல் தள்ளி கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த இது. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு முடியுது வேலை இது. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தப்போ நான் வந்து அடுத்த டிசைன் கொண்டு வரேன். இதுவும் கோடு போட்டுருக்கேன். ஸோ அடுத்தப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. அடுத்தாப்பில் உள்ளே வந்து வளைவாக சின்னதாக போட போகிறோம். சின்னதாக போட்டு உள்ளே வந்து ஒரு 3 புள்ளி மாதிரி வைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேரேஜுக்கு, ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனு நமக்கு பார்க்கறதுக்கு. உள்ளே சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் போட்டால் போதும், அவ்வளோதான் நமக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியான டிசைன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிசைன் நான் வந்து பாருங்கள், நான் வந்து கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அடுத்தாப்பில் கிராஸில் வந்து கோடு போடுறேன், அவ்வளோதான். கோடு போட்டாச்சு. உள்ளே வந்து நம்ம வந்து டிசைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி 4 இதுவும் சந்திக்கிற இடத்துல நம்ம இது பண்ணணும். பூ மாதிரி டிசைன் போடுறோம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த டிசைன். நமக்கு ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி குட்டியோண்டு வளைவாக நம்ம வந்து ஃபுல்லாக போட போகிறோம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், ஆனால் நம்ம வளைவாக போடணும், அவ்வளோதான். வளைவாக போட்டுப்போம்.
ஒரு பக்கம் போட்டாச்சு. இது வந்து இன்னொரு பக்கம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நான் வந்து 3 புள்ளியாக வைக்கிறேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.